தமிழகத்தில் இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் காளைகள் முட்டி 39 மாடுபிடி வீரர்கள் காயமடைந்துள்ளனர். திருச்சி மீசை ரவி மாடுப்பா மாசி மாடுப்பா வீரபாண்டிக்கு வந்த மாடு. திருச்சி மீசை ரவி மாடு மாசி சூப்பர்பா. மாசிதாப்பா சூப்பர்பா. அழகா போகுது, அற்புதமா போகுது. சூப்பர் மாடு. மாடு வெற்றி பெற்றது. மாட்டை வாழ்த்துக்கள். வீரபாண்டிக்கு வந்த மாடு அந்தோனி வில்சன் மாடுப்பா. கோமாபுரம் வீரபாண்டி வந்த மாடு. கோமாபுரம் வீரபாண்டிக்கு வந்த மாடு கிள்ளி கொடுத்து அந்தோனி வில்சன் மாடு. மாட்டை கவனமா கையாளுங்க. நல்ல பொண்ணு படம் எடுக்கிற மாதிரி எடுக்குது. தலை ஆற்றல போடுங்க. ரொம்ப சூப்பர் சூப்பர் அருமையா ஆகா சூப்பரா மாடு. கையில நீங்க எவ்வளவு பிடிச்சிருந்தோம் அதை ஜம்ப் பண்ணி போயிருந்தா இருக்கு. இந்த மாட்டுல நீளம் நமக்கு தான் ஒளிமிட்டு போட முடியாது. ஆழ்வான்பட்டி செல்லத்துறை நினைவு. ஆழ்வான்பட்டி செல்லத்துறை நினைவாக வந்து மாடுப்பா 2000 கொடுத்துருக்காங்க. 2000 சூப்பர் சூப்பர் மாட்டு உரிமையை காயப்பிடிச்சாரு. அருமையான மாடு. ஆழ்வான்பட்டி செல்லத்துறை நினைவு வந்த மாடு. மாடு எப்படி கொடுத்தது அருமையான மாடு. வாழ்த்து. கயிற உருவுன அங்கிட்டு உருவ அதை பிடிச்சி உருவியா. அந்த கயிற உருவ சிந்து மாடு. அந்த கயிற உருவ அங்க பிடிச்சி உருவியா. சிந்து மாடு. இந்த மாட்டோட சீட் இந்த மாட்டோட சீட் எங்க ஆரஞ்சு கலர் டீஷர்ட்ல வெளியே போங்க. வீரபாண்டிக்கு வந்த மாடு. வீரப்பட்டி ஜல்லிக்கட்டு பேரவை. வீரப்பட்டி ஜல்லிக்கட்டு பேரவை. சூப்பர்மா சூப்பர். வீரப்பட்டி ஜல்லிக்கட்டு பேரவை. வீரப்பட்டி ஜல்லிக்கட்டு பேரவை மாடு அமோகமா வெற்றி பெற்றது. சூப்பரா பேர் மாடு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கரண்டாம்பட்டி சிந்து மாடு. கயிறை பிடிச்சி உருவுன அந்த மாட்டை அப்புறம் விட்டுங்க. அழுகாதீங்க மாட்டை. மாடு அழுத்தாதீங்க. இந்த மாடு போனதுக்கு அவுட்டான். மாடு அவுட்டு கொஞ்சம் அவசரம் போடாம இருங்க. அடிப்பட்டு போயிருங்க. அடுத்தது சென்னம்பட்டி சூழல் மாடுப்பா. சென்னம்பட்டி கோமாபுரம் வீரபாண்டிக்கு வந்த மாடு. அந்த உள்ள மாடு அவுக்க மாட்டேன். போலீஸ் வாங்கினேன். போலீஸ் வாங்க. அந்த மாடு அப்புறம் விட்டுங்க. மாடு அவுக்க மாட்டாங்கப்பா. மாடு அவுக்காத தம்பி. மாடு அவுக்காத. டீஷர்ட் போட்டா வெள்ளப்படா சொல்லிட்டே இருக்க. கேட்க மாட்டீங்களா நீங்க? மாடு நீ எந்த மாடு எதுக்கு டீஷர்ட் போட்டு டிக்கெட் அவுட் தாய் செய்து போகலாம். சார் நீங்க கொஞ்சம் வாங்க சார். போலீஸ் கொஞ்சம் வாங்க. கொஞ்சம் இறங்கி வாங்க போலீஸ். வண்டி எடுக்கலாம். எந்த ஒரு டிஷர்ட் போட்டுக்கணும் புடிச்சு வச்சு ஆரஞ்சு கலர் வெளில போ தம்பி. 200 வெளில போமா. ஆரஞ்சு கலர் டிஷர்ட் வெளில போ. இறங்க சார். இறங்கி கொஞ்சம் போடுங்க சார். சார் கொஞ்சம் விரட்டுங்க. கொஞ்சம் விரட்டாதா. கொஞ்சம் போங்க. கொஞ்சம் போனாதான் சரியா இருக்கும். போங்க போங்க. மாடு வருது. மாடு வருது சார். மாடு வருது. சென்னம்பட்டி சூழல் மாடுப்பா. சூப்பர் சூப்பர். ஆனந்தம் சூப்பர். மாடு வெற்றி பெற்றது. கோமாபுரம் வீரபாண்டி வந்த மாடு.
தமிழகத்தில் இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காளைகள் முட்டி 39 மாடுபிடி வீரர்கள் காயமடைந்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் தேவராஜ் பழனி வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் தேவராஜ் பழனி. காளைகள் முட்டி 39 மாடுபிடி வீரர்கள் காயமடைந்துள்ளனர். அவர்களுடைய நிலைமை தற்போது என்னவாக இருக்கிறது? புதுக்கோட்டை அருகே தச்சங்குறிச்சியில் தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியானது தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் புதுக்கோட்டை மாவட்டம் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 700 காளைகளும் அதே போன்று பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்று போட்டி நடைபெற்று வருகிறது. தற்பொழுது 5வது சுற்று நடைபெற்று வரும் நிலையில் 503 காளைகள் அவிழ்த்து விடப்பட்டுள்ள நிலையில் மேலும் இந்த காளைகள் முட்டியதில் 39 பேர் காயமடைந்துள்ளனர். இதில் 6 பேர் மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த வாடிவாசலில் அவிழ்த்து விடப்பட்ட காளைகளை மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு காளைகளை அடக்கி வருகின்றனர். இதில் சில காளைகள் மாடுபிடி வீரர்கள் கையில் சிக்காமல் சீறி பாய்ந்து சென்று வருகின்றன. மேலும் அப்படி சீறி பாய்ந்து வரும் காளைகளை மாடுபிடி வீரர்களும் போட்டி போட்டுக்கொண்டு அடக்கி வருகின்றனர். இவர்களுக்கு வெற்றி பெற்ற மாட்டு உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பல்வேறு விதமான பரிசுகளை வழங்கி வருகின்றனர். தற்போது ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.